Hello students, I am Ramanan. In the video class 12 exercise 6.9 இருந்து sum number 8 பார்க்க போறோம். This is an important 5 mark question. Find the coordinates of the foot of the perpendicular. நாம வந்து ஒரு 2-3 exercise முன்னாடி இந்த கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? And length of the perpendicular from the point. இது இந்த exercise length of the perpendicular. ஒரு 2-3 exercise முன்னாடி பார்த்த விஷயத்தையும் இந்த 6.9 ல இருக்கிறது லிங்க் பண்றாங்க. From the point 4,3,2 to the plane x plus 2y plus 3z is equal to 2. Okay, இப்போ இந்த கொடுத்திருக்கிற இந்த சம்ல இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்க முடியும்? Equation of the plane சம்ல கொடுத்திருக்காங்க x plus 2y plus 3z is equal to 2. அடுத்தது n vector normal இல்லையா? n vector வந்து இந்த I vector plus 2j vector plus 3k vector. Okay, அடுத்ததா equation of the plane through the point. Equation of the plane through the point. Okay, equation of the plane through 4,3,2 with the directions of normal, with direction of normal. கொஞ்சம் எலாபரேட்டாக இந்த சம போட்டுறேன். இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, x minus 4 divided by 1 பாருங்க, y minus 3 divided by 2 இந்த பாயிண்ட் டைரக்ஷன் கொசைன்ஸ் இல்லையா? அடுத்ததா இந்த டைரக்ஷன்ஸ் சொல்லுவோம் அதான் ஷார்ட்டா. அடுத்ததா z minus 2 equal to 3. இப்போ இதை நம்ம யாருக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம்? ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கிறது லாம்டான்னு வச்சுப்போம் இல்லையா? லெட் திஸ் லைன் x minus 4 divided by 1 y minus 3 divided by 2 equal to z minus 2 is equal to divided by 3 equal to lambda. இப்போ ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? லாம்டான்னு போடுவோம் இல்லையா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ கண்டுபிடிப்போம். therefore x minus 4 divided by 1 is equal to lambda அப்படின்னா x is equal to lambda plus 4 ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்தது y minus 3 divided by 2 equal to lambdaன்னு எடுத்துட்டோம்னா y equal to 2 lambda plus 3ன்னு கிடைக்கும். அடுத்தது z minus 2 is divided by 3 equal to lambda அப்படின்னா z ஓட வேல்யூ 3 lambda plus 2. ஓகே, இங்கே 4 வரணும், 4. இப்போ பாயிண்ட்ஸ் lambda plus 4, 2 lambda plus 3 and 3 lambda plus 2. This passes through the plane x plus 2y plus 3z equal to 2. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிளேனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணனா we get the value of lambda. lambda கிடச்சிச்சுன்னா பாயிண்ட் கிடச்சிருச்சு. அவங்க என்ன கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ்னு கேட்டாங்க. கோஆர்டினேட்ஸ்னாலும் பாயிண்ட்னாலும் ஒன்று தான். நம்ம பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சா, அதுக்கப்புறமா தான் அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் அண்ட் லெங்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர்னு கேட்குறாங்க. அது கடைசியாக முதல்ல பாயிண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க, அதாவது கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல லாம்டா ப்ளஸ் 4 அண்ட் ஒய் இருக்கிற இடத்துல 2 இன்ட்டு 2 லாம்டா ப்ளஸ் 3 அண்ட் z இருக்கிற இடத்துல 3 இன்ட்டு 3 லாம்டா ப்ளஸ் 2, வெளியில் 2 ஈக்குவல் டு 2. இப்போ லாம்டா ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 lambda plus 6 plus 9 lambda plus 6 equal to 2. Okay, இப்போ lambdaலாம் ஆட் பண்ணிக்கலாம். 4 plus 1 5, 5 plus 4 5 plus 9 14 lambda. இந்த numerical value 10 plus 6 16 plus 16 is equal to 2. நமக்கு தேவை lambda term தானே. 14 lambda is equal to 2 minus 16. 14 lambda is equal to minus 14. Therefore lambda is equal to minus 14 divided by 14, which is minus 1. lambda ஓட வேல்யூ minus 1 கிடைச்சதுனால the required coordinates
required coordinates இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ க்ரீனில் ரவுண்ட் பண்ணுற இந்த பாயிண்ட், இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ லேம்டா ப்ளஸ் 4, அதாவது -1 + 4, 2 × -1 + 3, 3 × -1 + 2. இப்போ இதனுடைய வேல்யூ 3 ஆகும், இதனுடைய வேல்யூ 1 ஆகும், இதனுடைய வேல்யூ -1 ஆகும். ஓகே, இதுதான் foot of the perpendicular. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா length of the perpendicularன்னு கேட்டிருக்காங்க. length of the perpendicularன்றதை நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தோம். அதை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இப்போ இந்த சம்மோட செகண்ட் பார்ட் போட போகிறோம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 4, 3, 2. let it be x1, y1, z1. இந்த பிளேன் ஈக்குவேஷன்லேருந்து நாம் என்னென்ன வேல்யூ எடுக்கலாம்னா, இந்த ஏவோட வேல்யூ எடுக்கலாம். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3 அண்ட் பியோட வேல்யூ ஈக்குவல் டு 2. ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் இதை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷனில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த, அதாவது இந்த வேல்யூவில் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் டு த பிளேன் இல்லையா, நம்ம பிளேன் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் அதாவது லெங்க்த்துன்னு கேட்குறாங்க. லெங்க்த்து அப்படின்னு வரும்போதும் டிஸ்டன்ஸ் வரும்போது ஈக்குவல் மீனிங் தான் அது. ஓகே, ஸோ now we are going to use this form. இது ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் சம்ஸில் போட்டிருக்கோம், இருந்தாலும் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக இந்த ஃபார்முலா உங்களுக்கு காமிக்கிறேன். therefore now delta is equal to modulus of a, நம்ம a1 a இங்கே இருக்குது, x1 இங்கே இருக்குது, அதாவது ax1, அதாவது 1 × 4. 1 × 4 என்ன 4. அடுத்தது by1 2 × 3 6. அடுத்ததா c × z1 லைக் 2, அதாவது c × z1, அங்கே 6 தான் வரும். ஓகே, மைனஸ் ஆஃப் பி, மைனஸ் ஆஃப் பிங்கிறது என்னது 2ஓட வேல்யூ, -2. ஸோ டிவைடட் பை மாடுலஸ் நியூமரேட்டருக்கு மட்டும்தான் இல்லையா. அப்போ √a² + b² + c², 1² + 2² + 3². இதை சிம்பிளிஃபை பண்ணால் 16 16 - 2 14. ரூட் இதில் எடுத்தோம்னாக்கா 9 + 4 13, 13 + 1 14. இதனுடைய வேல்யூ 14. கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இது கேன்சல் பண்ணோம்னா √14 இஸ் ஆன்சர். ஸோ டிஸ்டன்ஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு √14. ஓகே, ரொம்ப சிம்பிளான சம். இது 2-3 எக்ஸசைஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு 5 மார்க்கை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.